அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gr.4 எக்ஸாம்ஸ்க்கான ஜிஎஸ்ல ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அணு அமைப்பு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்துருப்போம். எலக்ட்ரானா என்ன, புரோட்டான் என்ன, நியூட்ரானா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒரு ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நம்ம சேனல்லே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம தனிம வரிசை அட்டவணைனா என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் தனிம வரிசை அட்டவணை, மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுமே நம்ம பார்ப்போம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா? சோ இதுதான் தனிம வரிசை அட்டவணையில இந்த 118 எலமெண்ட் 118 தனிமங்களை எப்படியெல்லாம் அடுக்கியிருக்காங்க, எந்த மாதிரியான வரிசைப்படுத்திருக்காங்க, அதை யார் வரிசைப்படுத்தினாங்க, என்னென்ன மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போயிடுவோமா? சோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ ஹிஸ்டரி ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா? சோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட எலமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பண்புகளை பெற்றிருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு கேட்டகரைஸா ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப சிக்னிபிகண்டா ரொம்ப முக்கியமான சில சயின்டிஸ்ட பத்தி பார்ப்போம். 1817 டாஃபர்னீர் அப்படிங்கிற ஒரு மும்மை விதியை கொண்டு வந்தாரு. ஸோ டீட்டெயிலா ரொம்ப இன்டெப்தா நம்ம போய் பார்க்கணுங்கிறது கிடையாது. 9th இருக்கும் 10th இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாஃபர்னீர் மும்மை விதி, அதாவது மும்மை விதியில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதலாவது எலமெண்டோட முதல் தனிமத்தோட அணு நிறையும் மூன்றாவது தனிமத்தோட அணு நிறையின் கூடுதலின் சராசரி இரண்டாவது தனிமத்தின் கூடுதலின் சராசரிக்கு அணு நிறையின் சராசரிக்கு சமமா இருக்கும்னு மும்மை விதியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கூற்று காரணம் போர்ஷன்ல கேட்கிறப்ப எப்படி கேட்கலன்னா, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள மும்மை விதிகள்ல பற்றின சரியான கூற்று எது, தவறான கூற்று எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்போ டாஃபர்னீர் 1817 ஓகேங்களா மும்மை விதியை கொண்டு வந்தாரு. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா அணு நிறைய பேஸ் பண்ணி பண்ணிருப்பாரு. அப்போ அணு நிறைனா என்ன, அணி எண்ணுனா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்னன்னு தெரியணும். அணு நிறைய பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்தவர், ஆனா அவர்னாலையும் நிறைய அடுக்கியிருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1866 வருஷம் பாத்தீங்கன்னா நியூலாந்து அப்படிங்கிற ஒரு எண்ம விதியை கொண்டு வந்திருப்பார். அது என்ன சார் எண்ம விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிகம பத நிசா அப்படின்னு இந்த சா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 1வது தனிமமும் 8வது தனிமமும் இந்த 8 8 8 8 அடிக்கிருப்பாரு. அதனாலதான் எண்ம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்னாலையும் கம்ப்ளீட்டா 118 தனிமத்தை அடிக்கிருக்க முடியாது. இவருமே பாத்தீங்கன்னா அணு நிறைய பேஸ் பண்ணி தான் அடிக்கிருப்பாரு. கிளியரா? ஸோ இவருமே அணு நிறைய பேஸ் பண்ணி தான் அடிக்கிருப்பாரு. ஸோ இவ்வளவு தெரிஞ்சா போதுமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1869 வருஷம் மெண்டலீஃப் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையை அடிக்கிருப்பாரு. இவர் தான் பாத்தீங்கன்னா சப்பிரிவா சப்டிவிஷனா ஏபி அப்படிங்கிற குரூப் எல்லாமே கொண்டு வந்திருப்பாரு. இவர் தான் கிடைமட்டமா இருக்கிறத தொடர்களும் செங்குத்தா இருக்கிறத தொகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது பார்த்துக்கோங்க. இவரோட பேர் இவர் கண்டுபிடிச்ச இந்த தனிம வரிசை அட்டவணையை தான் நம்ம குறும் அட்டவணை அப்படின்ற மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? குறும் அட்டவணை ஷார்ட் டேபிள் அப்படிங்கிறது மெண்டலீஃபோட 1869 கண்டுபிடிச்ச தனிம வரிசை அட்டவணையை தான். இவர் தான் பாத்தீங்கன்னா தொடர்கள்னா என்ன, தொகுதிகள்னா என்ன, அதாவது பீரியட்ஸ்னா என்ன, குரூப்னா என்ன அப்படிங்கிறது இவர் தான் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. இந்த மெண்டலீஃப் தான் பாத்தீங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பீரியாடிக் டேபிளோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிம வரிசை அட்டவணையோட தந்தை என்று அழைக்கப்படுவர் மெண்டலீஃப். அதுவே நவீன தனிம வரிசை அட்டவணையோட தந்தை என்று அழைக்கப்படுவர் ஹென்றி மோஸ்லே. அப்போ இந்த மெண்டலீஃப்க்கும் இந்த ஹென்றி மோஸ்லேக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெண்டலீஃப்மே பாத்தீங்க அப்படின்னா அவருமே அணு நிறைய பேஸ் பண்ணி தான் அடிக்கிருப்பாரு. ஒரு அணுவோட அணு நிறைய பேஸ் பண்ணி தான் அடிக்கிருப்பாரு. இவருமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து 1913 வருஷத்துல ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிற ஒரு யூகே, ஓகேங்களா, ஸோ லண்டன் நாட்டை சேர்ந்த அவர் பார்த்தீங்கன்னா ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிறவர் தான் நவீன தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாரு. ஸோ இவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே அணு நிறைய கம்பேர் பண்ணி தான், அணு நிறைய பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரானோட பங்கு தான், பகிர்வு தான் அந்த தனிமத்தோட இயற்பியல் வேதியியல் பண்புகளை நிர்ணயிக்குதுப்பா அப்படின்னு இவர் சொல்லி ஹென்றி மோஸ்லே தான் ஒரு அணுவோட அணி என்ன,
அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும். அதில் வெளிவட்ட பாதையில் இருக்கிற எலக்ட்ரானோட இணைதிறனோட டிபெண்ட்ஸ் பண்ணி தான் அதோட பண்புகளை பொறுத்து தான் அது உலோகமா அலோகமா உலோகப்பொலியா மந்தவாயுவா அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். இவங்க எல்லாருமே அணு நிறைய பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பட் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிறது அணி என்ன பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாரு. இவர் என்ன சோதனை பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர் ரே. ஸோ எக்ஸ் கதிர்வு சிதைவு மூலியமா ஒரு தனிமத்தோட பண்புகளை நிர்ணயிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட அணியன் எலக்ட்ரானோட அமைப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா. தனிம வரிசை அட்டவணை எப்படி வந்தது இதுதான் சொல்லியிருப்பாங்க புத்தகத்தில் ஒரு 2 பேஜஸ்க்கு. படிக்காதவங்க பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 3 பேருமே அணு நிறைய பேஸ் பண்ணி, இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அணி என்ன பேஸ் பண்ணி. இவரோட நீண்ட அட்டவணை அப்படிம்பாங்க, மெண்டலீஃபோட குறும் அட்டவணை அப்படிம்பாங்க. மெண்டலீஃபை தான் 1869 தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையோட தந்தை என்று அழைக்கப்படுபவர் மெண்டலீஃப். அதுவே நவீன தனிம வரிசை அட்டவணை மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஃபாதர் யாருன்னா ஹென்றி மோஸ்லே. கிளியரா. இவர் ரஷ்யாக்காரு, இவர் இங்கிலாந்துக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். கிளியரா. ஸோ இது தெரிஞ்சா போதும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நவீன கால தனிம வரிசை அட்டவணையை 1913 ஹென்றி மோஸ்லே எக்ஸ் கதிர்வு மூலியமா கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா. ஸோ இதை அணி எண்ணின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம், அணி எண்ணின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 9th இந்த தனிம வரிசை அட்டவணையோட நவீன கால அட்டவணை மெண்டலீஃபின் அட்டவணையின் விரிவுபடுத்துதலே ஆகும் அப்படிங்க. மெண்டலீஃப் 1869 கண்டுபிடிச்ச அந்த குறும் அட்டவணை ஷார்ட் டேபிள தான் இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா. மெண்டலீஃபோட அட்டவணையை குறும் அட்டவணை என்றும் நவீன அட்டவணையை நீண்ட அட்டவணை என்றும் அழைக்கப்படும். தெரிஞ்சுதா? இது புரிஞ்சா போதுமானது. ஓகேங்களா. ஸோ மெண்டலீஃப் பார்த்தீங்கன்னா அணு நிறைய பேஸ் பண்ணியிருப்பாரு. பட் 1913 மெண்டலீஃப் ஹென்றி மோஸ்லேங்கிற ஒரு அணி என்ன பேஸ் பண்ணி அடிக்கிருப்பாரு. அணி என்ன எப்படி ஏறு வரிசையில அடிக்கிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது தெரிஞ்சா போதுமானது. ரொம்ப நீங்க வேற எந்த டீட்டெயிலும் படிக்க தேவையில்லை. கிளியரா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மெண்டலீஃப். ஸோ என்ன சொல்றாங்க, இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது இதில் தான் 118 தனிமத்தையும் இதில் தான் அடிக்கிருப்பாங்க. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிடைமட்டமா இப்படி போகுது பார்த்தீங்களா, ஹரிசாண்டலா போறத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தனை பீரியட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 மொத்தம் பீரியட்ஸ் தொடர்கள் 7 தொடர்கள் இருக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கு. செங்குத்தா இருக்கிறத. ஓகேங்களா. ஸோ மேலிருந்து கீழாக வர்றத என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா தொகுதிகள், இங்கிலீஷ்ல குரூப்னு சொல்லுவாங்க. மொத்தம் தொகுதிகள் எத்தனை இருக்குன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 18 வரைக்கும் இருக்கும். ஸோ தொடர்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 தொடர்கள் பீரியட்ஸ் தான். அதுவே தொகுதிகள் குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸ் இயர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அப்போ கீழே இருக்கிறது என்ன சார் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னா லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாந்தனைடு ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை ஆக்டினைடு ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் ஹைட்ரஜன் ஹீலியம். இந்த 18வது தொகுதியா இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவாங்க, இன்னர் கேசஸ் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளை பார்த்தாலே நம்ம ஈஸியா போட்டு போயிடலாம். கிளியரா. ஸோ அடுத்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ இந்த 7 தொடர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள். ஓகேங்களா. தனிம வரிசை அட்டவணையோட விதி என்ன சொல்லுதுன்னா புரோட்டானின் சுமை எண்ணிக்கை மட்டும் குறிப்பதில்லை, அவற்றில் இருக்கும் எந்த அணுவோல இருக்கிற எலக்ட்ரானின் நெகட்டிவ் சார்ஜோட எண்ணிக்கையும் குறிக்குது அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க. தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்றது அதுல இருக்கிற அட்டாமிக் நம்பர்ஸ் தான்ப்பா. அணி எண்ணின் அவற்றின் அணி எண்ணு தான் அதை வரிசைப்படுத்துது அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பா? 1913 ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அனைத்து தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் அணி எண்ணிற்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. கிடைமட்டமா உள்ளத தொடர்கள் மொத்தம் 7 தொடர்கள், செங்குத்தா இருக்கிறத மேலிருந்து கீழாக இருக்கிறத
தொகுதிகள்பாங்க மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். தொடர்கள்னா எத்தனை, தொகுதிகள்னா எத்தனை அப்படின்றத கொஸ்டின்ஸை கேட்பாங்க. கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தொகுதிகள் மொத்தம் 18 தொகுதிகள் சொல்லணும்னா அந்த ஒரு தொகுதிக்கும் ஒரு நேம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முதல் தொகுதியை கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது தொகுதியை காரமண் உலோகங்கள் அப்படிம்பாங்க. இது எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்றேன். 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிறத இடைநிலை உலோகங்கள் பாங்க. இந்த 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்குது. 13வது போரான் குடும்பம் சொல்லுவாங்க. 14 கார்பன் குடும்பம் அப்படிம்பாங்க. 15வதா இருக்கிற குழுவை தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன்கள் ஃபேமிலினாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் 17வது இருக்கிறத ஹாலஜன் ஃபேமிலி அல்லது உப்பீனிகள் அப்படிம்பாங்க. 18வது இருக்கிறதா அரிய வாயுக்கள், மந்த வாயுக்கள், இன்னர் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அரிய வாயுக்கள், மந்த வாயுக்களோட இணைதிறன் எலக்ட்ரானோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இணைதிறன் எலக்ட்ரானா என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ப்ரீவியஸாக நடந்த அணு அமைப்பு, ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள்னா என்னன்னு சொல்லிட்டு இணைதிறன் எலக்ட்ரான்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரானா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ 18வது தொகுதியாக இருக்கிற அரிய வாயுக்களோட வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சா போதுமானது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. SPDF அப்படின்னு 4 தொகுதிகளாக தனிமங்கள் இருக்கு. ஓகேங்களா? 1வது தொகுதியும் 2வது தொகுதினா என்னன்னு சொல்லிட்டேன். மேலிருந்து கீழே வரதான் தொகுதிகள்னு சொல்லிட்டேன். அப்போ 1வது தொகுதியும் 2வது தொகுதியும் எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அதிக காரத்துவம் இருக்கும், அதிகம் பேஸ் இருக்கும். பேஸ், ஓகேங்களா? ஸோ பேஸ் இருக்கிறதுனால அதை கார உலோகங்கள்னு சொல்றாங்க. எப்போ முதல் தொகுதியை கார உலோகங்கள் என்றும், 2வது தொகுதி என்ன சொல்றாங்கன்னா இது புவி என்று அழைக்கப்படுகிறது. எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் காரமண் உலோகங்கள் என்று அழைக்கப்படுது. அப்போ கார உலோகங்கள் ஃபர்ஸ்ட் தொகுதி, காரமண் உலோகங்கள் 2வது தொகுதி. இது ரெண்டுமே எஸ் தொகுதி தனிமங்கள் கீழே வரும். ஓகேங்களா? SPDF இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானோட ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்ல, எலக்ட்ரானோட ஆர்பிட்டல்ஸ்ல சப்செல்ஸோட லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்செல்ஸோட லொகேஷன், எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? எஸ் தொகுதியில் இருக்குமா, பி தொகுதியில் இருக்குமா, டி தொகுதியில் இருக்குமா, எஃப் தொகுதியில் இருக்குமா அப்படிங்கிறது இதோட துணைக்கூடு ஆர்பிட்டல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சப்செல்ஸ் ஆர்பிட்டல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. துணை செல் ஆர்பிட்டல் அப்படின்ற மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள். இப்போ பி தொகுதி தனிமங்கள் 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். ரொம்ப முக்கியமானது இந்த தொகுதியில், இந்த பி தொகுதி தான் மிகப்பெரிய தொகுதி. இருக்கிறதுல மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள் தான். இந்த பி தொகுதி தனிமங்கள் அது மட்டுமே தான் உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள். உலோகங்கள்னா என்ன? மெட்டல். அலோகங்கள்னா நான் மெட்டல். உலோக போலினா மெட்டலைட்ஸ். இந்த மூணுமே இருக்கிற தொகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பி தொகுதி தான். பி தொகுதி தான் 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்குது. இதுதான் போரான், கார்பன், நைட்ரஜன் எல்லாமே இருக்கும், ஹீலியமை தவிர. ஹீலியம்ங்கிறது HEன்னு சொல்லுவாங்க. ஹீலியம்ங்கிறது ஹீலியத்தோட அணியன் 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இல்ல? ஸோ மிகப்பெரிய தொகுதி பி தொகுதி. இதுல தான் உலோகங்கள், அலோகங்கள், உலோக பொலிகள் எல்லாமே இருக்கும். ஸோ 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிறது பி தொகுதி தனிமங்கள். கிளியரா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டி தொகுதி தனிமங்கள் 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிறது பி தொகுதி தனிமங்கள். அப்போ டி தொகுதி தனிமங்கள் 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிறது டி தொகுதி தனிமங்கள். 1,2 முதல் 2 தொகுதிகள் எஸ் தொகுதி தனிமங்கள். கிளியரா? லாந்தனைடு, ஆக்டினைடுகள்ங்கிற கீழே இருக்கிற ரெண்டும் பார்த்தீங்கன்னா எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற தொகுதிகளை நம்ம என்ன சொல்லுவோம்? டி தொகுதி தனிமங்கள். இதுதான் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது எதுக்கும் எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவுல டி இருக்கும். அதனாலதான் இதை இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உள்ள இருக்கிறது தான் நம்ம எஃப் தொகுதி தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள் அப்படிம்பாங்க. மொத்தம் லாந்தனைடுகள் எனப்படும் 14 தனிமங்களும், ஆக்டினைடுகள் எனப்படும் 14 தனிமங்களும் உள்ளடக்கியது எஃப் தொகுதி தனிமங்கள். மொத்தம் 28 தனிமங்கள் இருக்கும். இதுதான் உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எஸ் தொகுதிகள்னா என்ன, பி தொகுதிகள்னா என்ன, டி தொகுதிகள்னா என்ன, எஃப் தொகுதிகள்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துரும். அப்போ தொகுதிகள் தனிம வரிசை எத்தனை இருக்கும்? 18 தொகுதிகள் இருக்கும். எத்தனை தொடர்கள் இருக்கும்? 7 தொடர்கள் இருக்கும். இங்கிலீஷ்ல சொன்னா பீரியட்ஸ் 7 இருக்கும். தொகுதிகள் அதாவது குரூப் அப்படின்னு பார்க்கும்போது 18 இருக்கும். 18வது இருக்கிறது மந்த வாயுக்கள், இன்னர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1வது தொகுதியை கார உலோகங்கள், 2வது தொகுதியை காரமண் உலோகங்கள். கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஸோ தனிம வரிசை அட்டவணைனா என்ன, தனிம வரிசை அட்டவணையில் யார் யார் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஓகேங்களா, எந்தெந்த வருஷம் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, அதை எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தனிம வரிசை அட்டவணை 9th 10th இதுதான் இருக்குது. 10th உலோகவியல் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தாதுனா என்ன, அலுமினியத்தின் தாது என்ன, இரும்பின் தாது என்ன, காப்பரின் தாது என்ன அப்படிங்கிறது அது தனியாக இருக்கும். துருனா என்ன, ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே அது அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம். இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா என்ன, எப்படி வந்தது, அதில் என்னென்ன இருக்குது, தொடர்கள் தொகுதிகள் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் அதில் SPDF தொகுதிகளில் என்னென்ன இருக்கும், அதில் இருக்கிற சிறப்பு பண்புகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். கிளியரா? ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து சயின்ஸ் வீடியோ வரப்போகுது. இன்னும் நீங்கள் என்ன டாப்பிக்கில் இதை பற்றி எனக்கு கிளியராக சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் எப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.